ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பாக அபிராமி அந்தாதியினுடைய பாடலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பராசக்தியினுடைய பெருங்கருணை நமக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு விடியலிலும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக மலையென வரக்கூடிய துன்பம் பனியாக நீங்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும், இதை கண்ணுறுகிற அத்தனை குடும்பத்திலும், அதையும் தாண்டி இதை பார்க்காதவர்களும் கூட இந்த உலகம் எங்கிலும் நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்திலே இருக்கக்கூடிய பிரார்த்தனையே அதுதான். வையகம் துயர் தீர்கவே என்றுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்றுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே 6 கால பூஜைகள் நடக்கிற பொழுது அந்த பூஜையினுடைய நிறைவிலே ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும். அப்படித்தான் மலையென வரக்கூடிய துன்பமெல்லாம் பனியாக நீங்க வேண்டும் என்று பராசக்தி ஒவ்வொரு விடியலிலும் நாம் பிரார்த்திக்கிறோம். ததியுரு மத்திரு சுழலும் என் நாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய், தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். அப்படி தயிருக்குள்ளே இருக்கக்கூடிய மத்து எப்படி முன்னும் பின்னுமாக சுழன்று சுழன்று வருகிறதோ அதுபோல இந்த உயிர் துன்பப்படுகிறது. ஒவ்வொரு பிறவியிலும் இது துன்பப்படுகிறது. என் ஆவி என்று சொல்லுகிறார். அந்த ஆவி துன்பப்படுகிறது. பின்னாலே சொல்லுவார், ஒரு மனிதன் இறக்கிற பொழுது, அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு இழுக்கிற பொழுது, அந்த உடலிலே இருந்து அந்த ஆவி வெளியே போவதற்கு மேலே இருந்து யமதூதர்கள் இழுப்பார்களாம். கீழே அந்த பாசம் கட்டி இழுக்குமாம். அப்படி உடம்புக்குள்ளாகவும் உடம்புக்கு வெளியாகவும் அந்த உயிர் போய் போய் வந்து கொண்டே இருக்குமாம். ஆகையினாலே தான் மிக அழகாக வில்லிபுத்தூரார் சொல்லுவார், கர்ணன் சொல்லுவானாம், ஆவியது அகத்ததோ புறத்ததோ என்று சொல்லுவானாம். அதுபோல இந்த ஆவி உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்று தெரியாத சூழல் வருகிற பொழுது அது மருகி கொண்டிருக்கும் என்று சொல்லுவார்கள். எங்கள் செட்டிநாட்டிலே தான் ஒரு பாஷை சொல்வார்கள், என்னடா மருகிக்கினே நிற்கிற அப்படிம்பாங்க. மரீக்கினே நிற்கிறேன்னா அவன் போகவும் மாட்டான் வரவும் மாட்டான், போவான் வருவான் போவான் வருவான். இதற்குத்தான் மருகிக்கொண்டே நிற்றல் என்று சொல்லுவது. அப்படி இந்த ஆவி உடம்பிலே இருந்து போகிற பொழுது மருகிக்கொண்டே நிற்குமாம். அப்படி மருகிக்கொண்டே நிற்கக்கூடிய ஆவியை நீ காப்பாற்ற வேண்டும் என்று பின்னாலே ஒரு பாடலிலே கதறி சொல்லுவார். உரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்த அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று சொல்லுவார். நீ உன்னுடைய தோழிமார் கூட்டத்தோடு சேர்ந்து வந்து பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ எப்பொழுதும் அபிராமி அந்தாதியை பிரார்த்தனை செய்தவன், உன்னை நான் பத்திரமாக அழைத்து செல்லுகிறேன் என்று தேவி சொல்லுவாளாம். ஏனென்றால் இந்த ததியுரு மத்திரு சுழலும் என் ஆவி கதியுரு வண்ணம் கருது கண்டா என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய ஆவி கதி பெற வேண்டும், நல்ல உய்வு பெற வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை வளர்ப்பவள் யார் என்று சொன்னால் அந்த பராசக்தி தான் நம்மை வளர்க்கிறாளாம். நாம் பிறவி முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம், ஆனால் தேவி அதை வளர்த்து கொண்டு இருக்கிறாளாம். வளர்த்து கொண்டு இருக்கிறாள் என்று சொன்னால் உடல் ரீதியான வளர்ச்சி இல்லை, பக்குவ ரீதியான வளர்ச்சி. அந்த ஆன்மா பக்குவப்பட்டு பிறவி இல்லாத சூழ்நிலைக்கு வரக்கூடிய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி. அப்படி தேவி வளர்க்கிறாளாம். காசியிலே யார் வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுடைய காதிலே எம்பெருமான் சிவபெருமான் தாரக மந்திரத்தை சொல்லுவார். அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது தேவி விசாலாட்சி உடம்பிலே இருந்து உயிரை மெதுவாக வலிக்காமல் பிரித்து எடுப்பாளாம். ஆகையினாலே தான் விநாயகர் அகவல் சொல்லும், தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து. அந்த பிறவி மயக்கத்தை தேவி அறுக்கிறாள். மாணிக்கவாசர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை யார் என்று சொன்னால் அந்த சிவகாமி, அந்த அபிராம சுந்தரி, அந்த அபிராமி தான். அப்படி அவள்தான் பிறவிதோறும் நம்மை வளர்க்கிறாள். இந்த ஆவி கதியுரு வண்ணம் கருது கண்டாய். இந்த ஆவியை கதி பெறக்கூடிய வகையிலே, இந்த ஆவி மிக சிறப்பான வகையிலே, இன்னும் மேல்நிலைக்கு வரக்கூடிய வகையிலே, இந்த உடல் இருக்கிற வரைக்கும், இந்த உடல் கிழிந்து போகிற வரைக்கும், இந்த உடல் இனிமேல் பயன்படாது என்ற சூழ்நிலையிலே இந்த உடலிலே இருந்து இந்த ஆன்மா பிரிந்து போய்விடுகிறது. வேறு புதிய உடலை தாங்கிக் கொள்ளுகிறது. எப்படி ஒரு சட்டை போட்டு அந்த சட்டை கிழிந்து போன பிறகு அதை தூக்கிவிட்டு வேறு சட்டையை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுபோல இந்த ஆன்மா திரும்பவும் இந்த உலகத்திற்குள்ளே வந்து வேறொரு புதிய உடம்பிலே புகுந்து கொள்ளுகிறது.
அப்படி புகுந்து கொள்ளுகிற பொழுது இது ஞானம் பெற்றதாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்னும் அஞ்ஞானத்திலே மூழ்கி இன்னும் பிறவியிலே கீழே போய்கொண்டே இருக்காமல் இன்னும் மேலான பிறவி, இன்னும் மேலான பிறவி, மனிதனாக பிறந்தும் கூட இன்னும் மனிதனாக வாழாமல் மாக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவியோடு இல்லை. மனிதன் மனித நிலையிலே இருந்து மனிதனாக முதல்ல வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் அளவிலே உருவ அளவிலே மனிதனாக இருப்பது மட்டும் பலன் இல்லை. அவன் உள்ளத்திலே இருக்க வேண்டும் மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மை இல்லாமல் தானே இன்றைக்கு எல்லாம் வியாபாரமாக மாறிவிட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் வியாபாரமாக மாறிவிட்டது. கல்வி வியாபாரமாகிவிட்டது, மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது. எதெல்லாம் தர்மமாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு பொருளாக ஆகியிருக்கிறது. இப்படி எத்தனையோ ஒரு செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம், படித்து கொண்டே இருக்கிறோம். மனிதத்தன்மையிலே இருந்து நாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் செயல்படக்கூடியவர்களாக மாறிவிட்டிருக்கிறோம். அப்பொழுது மனித உடம்பு இருந்தால் போதாது, மனிதனாக முதலில் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே இருந்துதான் அவன் புனித நிலைக்கு மேலாக வர வேண்டும். நாம் பலமுறை இந்த தொடரிலே சொல்லுகிறோம், விலங்கு நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து புனித நிலை. அப்படி மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதுதான் பிறவியினுடைய மேம்பாடு. அப்படி பிறவியினுடைய மேம்பாட்டைத்தான் தேவியிடத்தில் அவர் கேட்கிறாள். என் ஆவி கதியுறு வண்ணம் கருதுகண்டா என்று சொல்லுகிறார். பிறந்தான், வாழ்ந்தான், செத்துப்போனான் என்று கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி என்று சொல்லுகிறார்கள். அப்படி தினசரி இந்த உலகம் இதை சந்தித்து கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு இருந்தான், இப்பொழுது இல்லை. நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. இந்த உலகம் அப்படிப்பட்ட பெருமை பெற்றிருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நிலை பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் சிந்திக்கப்படுகிறார்கள், யாரெல்லாம் பேசப்படுகிறார்கள், வகுப்பறைகளிலே நாம் கேட்போம், உங்களுடைய தாத்தா பெயர் என்ன என்று கேட்டால் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. அந்த வகையிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே அங்கே இருக்கிற பொருள், இங்கே இருக்கிற பொருள், அதையெல்லாம் வினாடியிலே சொல்லக்கூடியவர்கள். நம்முடைய மூதாதையர்களுடைய பெயர்களை நாம் நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறோமா என்று கேட்டால் கூட அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இவன் வளர்த்தெடுக்க வேண்டும். இவன் ஆன்மா வகையிலே பக்குவப்பட வேண்டும். இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலை அடைந்து பிறவாத தன்மையை அடைய வேண்டும். அப்படி பிறவாத தன்மை, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று வேண்டுகிறார் காரைக்கால் அம்மையார். அந்த பிறவாத தன்மைக்குத்தான் தேவி நம்மை வளர்த்தெடுக்கிறாள். ஆகையினாலே தான் அவர் சொன்னார், அபிராம பெற்று சொல்லுகிறார், என் ஆவி கதியுறு வண்ணம் கருதுகண்டாய். இதுக்கு கதியுறு வண்ணம் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனையே இந்த நல்ல விடியற் காலையிலே நாம் வைப்போம். பராசக்தி நம்மையும் வாழ வைப்பாள், வளர்த்தெடுப்பாள். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பை சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். ஈச்சங்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு கணேசையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கணேசையர் அப்படின்னா நார்த்தில், அதாவது வட இந்தியாவில் பணிபுரிஞ்சு காலம் முழுக்க வட இந்தியாவிலே இருந்து அங்கே பணிபுரிஞ்சு ஓய்வெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக தன்னோட மனைவியோட காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்தார். காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்து மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி மகா சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணும்போது மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், பெரியவா, எனக்கு ஏதான ஒரு கைங்கரியம் பண்ணணுன்னு இருக்கு. அதாவது மடம் சார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு உத்தியோகத்தை, ஒரு வேலையை எடுத்துன்னு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஏதான ஒரு கைங்கரியத்தை நீங்கள் எனக்கு சொன்னேன்னா நான் இருக்கக்கூடிய சொச்ச வாழ்நாளில் அதை நிம்மதியாக பண்ணிட்டு ஆனந்தமாக இருப்பேன் பெரியவா அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், இந்த தம்பதியர்களை பார்த்து, உனக்கு ஏதான ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றுறது அதானே, சரி நான் ஒரு வேலை சொல்கிறேன், அந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கிறியா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். உத்தரவு பெரியவா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன், அதுக்காகத்தான் உங்கள் சந்நிதிக்கு நான் இன்றைக்கி தேடி வந்திருக்கேன் அப்படின்னு ஈச்சங்குடி கணேசையர் சொல்கிறார். மகா சுவாமிகள் சொல்கிறார், கும்பகோணத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் ஒரு சுற்றளவு வச்சுக்கோ. இந்த சுற்றளவுக்குள்ளே எத்தனை பிள்ளையார்கள் இப்படி இருக்கோ, அதாவது முறையான ஒரு அபிஷேகம் இல்லாமல், ஒரு ஆரத்தி இல்லாமல்,
ஒரு நைவேத்தியம் இல்லாமல், அதை எண்ணெயோட வாசனையே இல்லாமல் எத்தனை பிள்ளையார் இருக்கோ அத்தனை பிள்ளையாரையும் நீ தேடி போய் ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் அபிஷேகத்தை பண்ணு. ஒரு சந்தனத்தை வை, ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வை, ஒரு வஸ்திரத்தை சாத்து. இதெல்லாம் முடித்த பிறகு உனக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ, ஒரு விநாயகர் ஸ்துதி தெரியுமோ அதை சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை வச்சு நைவேத்தியம் பண்ணு. ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்க வை, இதை வச்சு பண்ணிவிட்டு நீ வரியா அப்படிங்கிற. பெரியவர் என்ன சொல்கிறார், மகாபெரியவா, இப்போ பெரிய கோவில்னா அந்த பிள்ளையார் விக்கிரகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ நீ கொடுத்துடு. ஒரு எண்ணெயா, ஒரு ஊதுபத்தி தரணுமா, ஒரு கற்பூரம் தரணுமா, இல்லை அபிஷேகத்துக்கு ஒரு திரவியங்கள் கொடுக்கணுமாங்கிறத நீ கொடுத்துடு. அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் பண்ணிடுவார். இந்த அர்ச்சகர் இல்லாத இடத்துல நீயே இதை பண்ணு. கும்பகோணத்தில் ஒவ்வொரு இடமா தேடிப்போ அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த கணேசையரும் அவரோட மனைவியும் இதை கேட்குறா. கேட்ட உடனே கணேசையர் சொல்கிறார், பெரியவா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறத செய்யணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. என் பேரே கணேசன், நீங்கள் பிள்ளையாருக்கு போய் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறீர்கள், எனக்கும் ஆனந்தமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சங்கடம் மட்டும்தான் இதில் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சங்கடம் அப்படிங்கிற, நான் ரொம்ப வாலிப பருவத்திலேயே நான் வட இந்தியாவுக்கு போயிட்டேன். நான் அங்கே வேலை செஞ்சேன், அங்கேயே குடும்பமும் பண்ணினேன். அதனால் இந்த ஊர் சம்பிரதாயங்கள் எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த கும்பகோணத்துக்கு எப்படி போகணும், இந்த கும்பகோணத்துலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இவ்வளவு பிள்ளையார் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பிள்ளையார் அத்தனையையும் என் ஒருத்தனால் சரியாக தேடி போக முடியாது. அதனால் யாரான ஒருத்தர் உதவியாக இதுக்கு இருந்தால்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பெரியவா, இந்த காரியமும் நன்னா பூர்த்தியாகும் அப்படின்னு பெரியவகிட்ட சொல்கிறார். பெரியவா இதை கேட்டுக்கிறார். கேட்டுட்ட உடனே மடத்துக்கு அப்போ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பாலுவை கூப்பிட்டார். பாலுவை கூப்பிட்டு இந்த விவரம் அத்தனையும் அவர்கிட்ட சொல்கிறார். இது போல் ஈச்சங்குடி கணேசையருக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்துருக்கேன். அவர் கும்பகோணம் பக்கத்தில் போய் அங்கே இருக்கிற பிள்ளையாரெல்லாம் தேடி பிடிச்சி அபிஷேகம் பண்ண போகிறார், நல்லெண்ணெய் காப்பு சாத்த போகிறார், அப்புறம் ஊதுவத்தி கொளுத்தி வைக்க போகிறார், சந்தனம் பொட்டு வைக்க போகிறார், வஸ்திரம் சாத்த போகிறார்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இவருக்கு அந்த இடம் புதுசாக, இவர் வட இந்தியாவிலே இருந்தவர், இவருக்கு இந்த இடமெல்லாம் பரிச்சயம் கிடையாதான். அதனால் கும்பகோணத்தில் நம்ம தியாகுன்னு ஒருத்தர் இருக்கானே, தியாகராஜன் சொல்லிட்டு பழக்கடை தியாகுன்னு நம்ம சொல்லுவோமே, அந்த பழக்கடை தியாகுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து மடத்திலேருந்து இது போல் இன்னார் வருவார், ஈச்சங்குடி கணேசையர் இந்த லெட்டரை கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பார், இவருக்கு என்ன தேவையோ நீ உடனே ஒத்தாசை பண்ணு, ஒரு நல்ல காரியத்துக்காக கும்பகோணத்துக்கு இவர் வரார்னு எழுதி கொடுத்து விட்ட லெட்டர் அப்படின்னு மகா சுவாமிகள் பாலு கிட்ட சொல்கிறார். பாலு உடனே உத்தரவு பெரியவா அப்படின்னு அங்கேருந்து கேட்டு அங்கேருந்து போய் என்ன பெரியவா லெட்டர் சொன்னாலோ அந்த லெட்டரை தயார் பண்ணி அந்த ஈச்சங்குடி கணேசையர்கிட்ட கொடுத்து விடுறார். இந்த லெட்டரை கொண்டு போய் நீங்கள் கும்பகோணத்தில் பழக்கடை தியாகுட்ட சொல்லுங்கோ, அவர்கிட்ட கொடுத்து சொல்லுங்கோ, மடத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அவர் புரிஞ்சுப்பார், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவரே பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஈச்சங்குடி கணேசையரும் அவரோட மனைவியும் இந்த லெட்டரை எடுத்துட்டு கும்பகோணத்துக்கு போகிறார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஈச்சங்குடி கணேசையர் அப்படிங்கிறவர் அவரோட மனைவியோடு மகா சுவாமிகள் கிட்ட வந்தார். மகா சுவாமிகள் கிட்ட வந்து மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கைங்கரியம் தான் பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க பெரியவான்னு கேட்குறா. மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நிறைய பிள்ளையார் அங்கங்கே இருக்குது, அந்த பிள்ளையாருக்கெல்லாம் நீ போய் உனக்கு தெரிஞ்ச முறையில் அபிஷேகத்தை பண்ணு, ஒரு ஊதுபத்தி ஏற்றி வை, ஒரு பழம்பாக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிள்ளையார்களுக்கு நீயே அபிஷேகத்துக்கு என்ன வேணுமோ கோவில் சிவாச்சாரியர்கிட்ட கொடுத்துடு, அவர் அபிஷேகம் பண்ணிடுவார், வெளியில் இருக்கிற பிள்ளையார்களுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். இதெல்லாம் கேட்டுண்டு கும்பகோணத்தில் இருக்கிற பழக்கடை தியாகராஜன் அப்படிங்கிறவருக்கு மடத்திலேருந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த லெட்டரை வாங்கிட்டு ஈச்சங்குடி கணேசையர் கும்பகோணம் போகிறார். ஏன்னா அவருக்கு அந்த இடம் புதுசு.
அந்த கும்பகோணத்துக்கு போய் அந்த பழக்கடை தியாகராஜன் அவரோட அட்ரஸில் அவரை பார்த்து அவரோட கிரகத்தில் பார்த்து இந்த லெட்டரை கொடுக்குறார். இந்த லெட்டரை படித்து பார்த்த பழக்கடை தியாகராஜன், ஆகா, ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் அனுப்பிச்சிருக்கீள், ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீள். இது போன்ற பல பிள்ளையார்கள் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறைய இடத்துல பிள்ளையார் இருக்குது, நிறைய இடத்துல அபிஷேகம் ஆகாமலே இருக்குது, நைவேத்தியம் ஆகாமலே இருக்குது. ஒரு பிள்ளையார் அப்படிங்கிறவருக்கு நம்ம தினமும் ஏதானும் ஒன்று நைவேத்தியம் பண்ணணும். ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளையார்களை பார்க்கும்போது எனக்கே மனசு சங்கடப்படும். மகா சுவாமிகள் ரொம்ப சரியாக இங்கே அனுப்பிச்சிருக்கார், நம்ம ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வேன் ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த வேனில் 3 பேரும் போகிறதா தீர்மானமாச்சு. அதாவது பழக்கடை தியாகராஜன், ஈச்சங்குடி கணேசையர், அவரோட மனைவி 3 பேரும் அபிஷேகத்துக்கு என்னென்ன சாமான்கள் தேவையோ அந்த சாமான்கள் அத்தனையும் வாங்கி வண்டியில் வச்சுண்டு போகலான்னு முடிவாச்சு. மொத்தம் 3 நாட்கள் எல்லா இடமும் சந்து பொந்து விடாமல் தேடி 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 கூட்டிகிட்டு போகிறார் பழக்கடை தியாகராஜன். எங்கே பிள்ளையார் கோவில் இருக்கோ அந்த பிள்ளையார் கோவிலுக்கு என்ன வஸ்துக்கள், என்ன திரவியங்கள் தேவையோ அதை கொடுத்துட்றா. அந்த சிவாச்சாரியார் அபிஷேகம் பண்ணிடுவார். மிச்சப்படி ஒரு தெருவில் இருக்கிறது, ஒரு அரச மரத்தடியில் இருக்கிறது, ஒரு தெருமுக்கில் இருக்கிறது, ஒரு குளத்தங்கரையில் இருக்கிறது, இது போன்ற பிள்ளையார்களுக்கு இவாளுக்கு தெரிஞ்சபடி என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ பண்ணுறா. ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு என்ன நைவேத்தியம் பெரியவா என்ன சொன்னாலோ, அதாவது ஒரு தேங்காய் சொன்னால், ஒரு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், இதை வச்சு அங்கே நைவேத்தியம் பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு போயிட்டே இருக்க, சுற்றிகிட்டே இருக்க. இதை முதல்ல ஆரம்பித்தது எங்கன்னா காஞ்சிபுரத்தோட சங்கர மடத்தோட கிளை ஒன்று கும்பகோணத்தில் இருக்குது. மடத்து திரு அப்படிங்கிற இடத்துல அந்த கிளை இருக்குது. அந்த மடத்தோட வாசலில் ஒரு கருங்கல்ல ஒரு பிள்ளையார் உண்டா. அந்த பிள்ளையார் தான் முதல் பிள்ளையார். மகான் சொன்னதுனால மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் விக்கிரகத்துக்கு முதல்ல ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு எண்ணெயை தடவிட்டு அங்கிருந்து ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் குளம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அரச மரம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தெருமுக்கில் பிள்ளையார் இருக்கோ ஒன்று ஒன்றா தேடி 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 அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தா. இதை தவிர அந்த கோவிலுக்கு கொடுத்தது தனி. மொத்தம் ஒரு 5 டின் வாங்கினாலாம் நல்லெண்ணெய், ஒரு 1/2 கிலோ சந்தனம் வாங்கினாலாம், 1 கிலோ கற்பூரம் வாங்கினாலாம், 50 பாக்கெட் ஊதுபத்தி வாங்கினாலாம். இது போன்ற பல திரவியங்கள் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி ஒன்று விடாமல் சிரத்தையாக தேடி பிடிச்சி பண்ணியிருக்கா. ஏன்னா கூட வந்தவர் உள்ளூர்காரர், அவர் கும்பகோணத்திலேயே வசிப்பவர். பழக்கடை தியாகராஜன் அவரோட பேர். மடத்தோட அத்தியந்தமான பக்தர். அவர் வந்ததுனால ஊரில் இருக்கிற ஒரு பிள்ளையார் விடாமல் எல்லா இடமும் சந்து பந்து விடாமல் தேடி தேடி போய் அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. மகா சுவாமிகள் என்ன சொல்லியிருந்தார் இந்த லெட்டரில், இந்த அபிஷேகம் எல்லாத்தையும் முடித்த உடனே, இந்த பிள்ளையார் வழிபாடு முடித்த உடனே இவா 2 பேரையும் கூட்டிண்டு நீ என்னை வந்து பாருன்னு அந்த பழக்கடை தியாகராஜனுக்கு ஒரு வரி எழுதியிருந்தார். இந்த 3 நாள் தொடர்ந்து 3 நாளில் இது எல்லாமே முடிஞ்சு கொடுத்து முடித்த பிறகு, ஆகா, மகா சுவாமிகள் தரிசனம் பண்ண நம்மளை கூப்பிட்டுருக்காளே அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், பழக்கடை தியாகராஜன் அந்த ஈச்சங்குடி கணேசையரையும் அவரோட மனைவியையும் கூட்டிண்டு மகா சுவாமிகளை தரிசிக்க புறப்படுறார். புறப்படுறதுக்கு முன்னால் மகா சுவாமிகள் எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்டுக்கிறார். மகா சுவாமிகள் அப்போ காஞ்சி மடத்தில் இல்லை. மகா சுவாமிகள் ஒரு முகாம் கிளம்பி போயாச்சு. ஒரு முகாம் கிளம்பி ஒரு கர்னூல் கிட்ட, ஆந்திரா கிட்ட போயாச்சு. சரி, அந்த இடத்துக்கு போய் மகா சுவாமிகளை நாம் தரிசனம் பண்ணவும் அப்படின்னு இந்த பழக்கடை தியாகராஜன் ஈச்சங்குடி அந்த கணேசையர் அவரோட மனைவியோடு கிளம்பி போகிறார். ஆந்திராவில் மகா சுவாமிகளை அந்த முகாமில் தரிசனம் பண்ணுறார். மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த 3 பேரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் உட்கார்றார். மகா சுவாமிகள் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு பழக்கடை தியாகராஜன் மெல்ல ஆரம்பிக்கிறார். பெரியவா, நீங்கள் சொன்னபடி இவரை கூட்டிகிட்டு போய் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளையாருக்கும் ஒரு வழிபாடு பண்ணியாச்சு, எண்ணெயை சாத்தியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, நிவேதனம் பண்ணியாச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். அந்த மகா சுவாமிகள் என்கிற தெய்வம் இதை கேட்டுருக்கு. கேட்டு முடிச்சுட்டு சொல்கிறது, எல்லாம் பண்ணிட்டியேன்னு சொல்கிறியடா, ஒரு 6 பிள்ளையாரை விட்டுட்டியே அப்படிங்கிற.
ஒரு 6 பிள்ளையாரை விட்டுட்டியே அப்படிங்கிறார். இந்த 3 பேருக்கும் அதிர்ச்சி. மகா சுவாமிகள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த பிள்ளையாருக்கெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்கிறார். நாம் போன பிள்ளையாருக்கு பண்ணினதெல்லாம் மகா சுவாமிகள் கூட இருந்து பார்த்தாரா, நம்ம கூடவே வந்தாரா, வந்தது மாதிரி சொல்கிறாரே 6 இடத்து பிள்ளையார்னு அப்படின்னு இவ 3 பேரும் மகா சுவாமிகளை ஆச்சரியம் விலகாமல் பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் சொல்கிறார், 6ன்றது சும்மா நம்பருக்காக சொன்னது கிடையாது. அந்த 6 பிள்ளையாரும் எந்தெந்த இடத்துல இருக்கிற பிள்ளையாரும் மகா சுவாமிகள் அவாகிட்ட சொல்கிறார். அந்த தியாகுவை பார்த்து மகா சுவாமிகள் சொல்கிறார், டேய் இந்த அரசலாத்தங்கரைக்கு போகிற வழியில் ஒரு பிள்ளையார் விட்டுட்டடா, சுவாமி மேலே போகிற வழியில் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் இருக்குது, அந்த ஊரில் இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிள்ளையார் இருக்குது, அதை விட்டுட்ட, இந்த இடத்துல இந்த மரத்தடிக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்குது, அதுக்கு பண்ண விட்டுட்டேன்னு அந்த 6 பிள்ளையாரும் எங்கே இருக்குன்னு சொல்கிறாராம். அது சொன்ன பிறகு தான் அந்த பழக்கடை தியாகுக்கே விஷயம் உதிச்சுதான். ஆஹா, இந்த பிள்ளையாரெலாம் நம்ம பார்த்துருக்கோமே, ஆனால் அபிஷேகத்தில் இது சேரலையே அப்படின்னு அப்புறம் தோணி அவர் தவிச்சுன்னு இருக்கும்போது மகா சுவாமிகள் சொன்னார், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பரவாயில்ல, நீ ஊருக்கு போன பிறகு அந்த 6 பிள்ளையாருக்கும் ஒரு வழிபாட்டை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவ 3 பேருக்கும் பிரசாதத்தை கொடுத்து மகா சுவாமிகள் அனுப்பிச்சிட்டு, எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ நடக்கிற விஷயத்த மகா சுவாமிகள் எப்படி கவனிக்கிறார்னு பார்க்கணும். அதுதான் ஒரு தெய்வ ஸ்வரூபம். அந்த தெய்வம் நம்முடன் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.